ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள இனிமே பண சேமிப்பு தொடர்பான மறைவு கருத்து வேறுபாட்டை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். ரிஷபம் ராசியினருக்கு பணத்தின் மீதும் சேமிப்பின் மீதும் இயல்பாகவே அதிக பற்றும் அக்கறையும் இருந்து கொண்டே தான் இருக்கும். ஒரு மனிதன் எவ்வளவோ நாட்கள், ஒரு நாளில் எவ்வளவோ நேரங்கள் உழைத்து சம்பாதித்து கஷ்டப்படக்கூடிய பணத்தை மற்றவங்க கேட்டு அவர்கள் அதனை எளிதாக வாங்கிவிட்டு செல்வார்கள். அதனாலே உங்களுக்குள்ள யாரிடமாவது நீங்கள் பணத்தை கடன் கொடுத்தீர்கள் என்றால் திரும்ப வருமா வராதா என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எண்ணங்கள் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது ₹1 இருந்தாலும் அதை தான், 1,00,000 இருந்தாலும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையிலும் அதை தான். ஆனால் சில மனிதர்கள் அதனை தவறாகவே புரிந்து கொள்வார்கள். ₹10 தானே போனா போது அப்படின்னு இருக்கிறவர்கள் 1,00,000 10,000 வெளியில் நீங்கள் கொடுத்திருந்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு அது எப்பொழுது கிடைக்கும் என்று இரவு தூக்கம் இல்லாமலும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். இதுதான் இந்த ரிஷபம் ராசி அன்பர்களின் வாழ்க்கை. இது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கவனமாக கூற வேண்டும். குடும்பத்தின் எதிர்கால பாதுகாப்பு கருதி நீங்கள் யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக செய்த ஒரு முதலீடு அல்லது சேமிப்பு, அல்லது உங்களை கேட்காமல் உங்களுடைய துணை செய்த ஒரு ரகசிய செலவு இப்போது வெளிச்சத்திற்கு வரப்போகிறது. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. நீங்க எதிர்பார்க்காத சில விஷயமாகத்தான் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் எதிர்பாராத விஷயத்திலிருந்து அந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். இது உங்களுக்கிடையே என்ன ஏன் மதிக்கவில்லை, ஏன் மறத்தீர்கள் என்ற ஆழமான கருத்து வேறுபாட்டை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ரிஷபம் ராசியின் பிடிவான குணம் இந்த இடத்தில் சண்டையை வளரக்கூட்டி தேவையில்லாத அளவுக்கு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் அமைதியாக போனாலுமே உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களோ உங்களை அமைதியாக போக விட மாட்டார்கள். இவனுடைய வாழ்க்கை மட்டும் இப்படி அமைதியாக போலாம், இப்படி அமைதியாக இருக்கலாம் என்று நினைத்து கொண்டு அருகில் இருக்கக்கூடிய நபர்கள் தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் உங்கள் பக்கம் இழுத்து விடுவார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கிறார்கள். அவர்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கருவறுத்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முன்னேற முடியும் என்கிற உண்மையை நாட்களும் காலங்களும் போக போகத்தான் நீங்கள் புரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. எதிர்கால பொருளாதார திட்டங்களை இருவருமாக இணைந்து வெளிப்படையாக திட்டமிடுவதே இதற்கு சரியான ஒரு தீர்வாக இருக்கும் என்பதையும் நாட்கள் போக போகத்தான் அது உங்களுக்கு நிச்சயமா தெரியவா ஆரம்பித்திருக்கும். அதே போல இந்த ரிஷபம் ராசிக்காரங்க பணம் மற்றும் சேமிப்பு விஷயங்கள்ல மிகவும் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக நீங்கள் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனால் சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரியாமல் சேமித்து வைத்திருந்த தொகைகள் அல்லது முதலீட்டு திட்டங்கள் பின்னர் வெளிச்சத்திற்கு வந்தபோது ஏன் இதை எங்களிடம் பகிரவில்லை என்ற கேள்வி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே எழுந்திருக்கும். அது உங்களுடைய மனதை கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்க வீட்டுக்கு தெரியாமலும் பெற்றோருக்கு தெரியாமலும் எவ்வளவோ பணங்களை சேமித்து வைப்பீங்க. அது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஏனென்றால் உங்களுடைய குணம் பணத்தை சேமித்து வைக்க வேண்டும், செலவழிப்பதை விட எப்படியாவது சேமிப்பை எப்படி அதிகரிக்க வேண்டும் என்றுதான் உங்களுடைய மனதிற்குள்ள எப்போதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அதனாலே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சில விஷயங்கள் கையை விட்டு போயிருக்கும். என்ன செய்வது எது செய்வது என்று தெரியாமல் கையை விட்டு போன சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். இதனால நீங்க பணத்தை விட நம்பிக்கையை அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாதிக்கப்பட்டு அதுவும் ஒரு பக்கம் கஷ்டத்தை தேடி கொடுக்கும். குடும்பத்தில் சிலர் உங்களை சுயநலமாக நினைத்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய நோக்கம் குடும்ப பாதுகாப்பாக இதுவரைக்கும் இருந்திருக்கலாம். இருப்பினும் மறைக்கப்பட்ட பண விஷயங்கள் மனக்கசப்பை உருவாக்கிய அனுபவங்களாக இன்னும் இருந்து கொண்டு அது மிகப்பெரிய அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு பிரச்சனைகளும் உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கிறது. நான் இதுவரை கூறியது ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கப் போகிறது. நீங்கள் நினைத்ததை விட ஒரு படி உங்களுடைய வாழ்க்கை முன்னோக்கி சென்று நல்ல ஒரு நிலைமைக்கு போகக்கூடிய அளவுக்கு நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா தேடி கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு போதுமான அளவுக்கு ஆரோக்கியத்துல நல்ல ஒரு நிலைமைக்கு உங்களுடைய உடல் அமைப்பானது வந்துவிடும். சிலருக்கு வீண் செலவுகள் ஏற்படக்கூடும். எனவே இந்த செலவுகளை நீங்க கவனமாக கட்டுப்பாட்டிற்குள் வைத்துக் கொண்டால் மட்டுமே உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் அனைவரும் கொடுக்க வேண்டிய பணத்தை உங்களிடம் வந்து கொடுப்பார்கள். இல்லை என்றால் உங்களுடைய பணம் ரீதியாக எத்தனையோ நபர்கள் ஏமாற்றிக் கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்களும் ஏமாற்ற கொண்டுமே தான் இருக்க வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு
உங்களுடைய பணத்தை வெளியில் கொடுத்த பணத்தை எப்படி வசூலிக்க முடியுமோ அதனை மட்டும் நீங்கள் வசூலித்துக் கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிந்து போதுமான அளவுக்கு அதுவும் ஒரு பக்கம் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்முடைய கைக்கு வராது, அது அப்படியே பாதியில் நின்று கொண்டே தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமானதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அமைந்துவிடும். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் மூத்த சகோதரர்கள் மூலமாக இருப்பவர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த அல்லது உதவியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சலுகைகளை நீங்க சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தினால் மட்டுமே அந்த சலுகைகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் முடியும். அலுவலகத்துல சலுகைகள் கிடைத்துவிடும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லையானது விலகிவிடும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் தேடி கொடுக்கும். அதே போல குடும்பத்திலையும் ஒரு நிலைத்தன்மையானது உருவாகிவிடும். ரிஷபம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஒரு ஆசை குடும்பத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் எப்பொழுதுமே நிலவ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாகவே இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக நான் என்னனாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். என்னனாலும் என்றால் எந்த விதமான கடின உழைப்புக்கும் எந்த விதமான செயலுக்கும் நான் ஈடுபடுவேன் என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையேயான புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கி அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதுவரை அடிக்கடி மாறிக்கொண்டிருந்த குடும்ப சூழ்நிலை இனிமே உறுதியான பாதைக்கு வந்துவிடும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். வீட்டில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைவரின் ஒப்புதலுடனும் நடைபெற ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்கும் சூழ்நிலை உருவாகவும் செய்யும். பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த மன அமைதி உங்களுடைய வீட்டிற்குள் நிலை பெறக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல இந்த ரிஷபம் ராசிக்காரங்க உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் நீங்கள் எப்போதுமே வாழ்க்கையில ஒரு சத்திரத்தன்மையையும் நிதானமான வளர்ச்சியையும் குடும்ப பாதுகாப்பையும் தேடக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துல நிலைத்தன்மை என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகிவிடும். ரிஷபம் ராசியினருக்கு எப்போதுமே குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையோ அல்லது அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில விஷயங்களுக்கு உங்களை தள்ளிவிட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் எதையும் செய்ய முடியாமல் நீங்க பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட அது ஒரு படி அளவுக்கு நன்மைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்துல ஒரு நிலையான அமைதியான சூழல் உருவாகும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ சண்டைகள் அனைத்துமே பலமடைந்து விட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பயனடைந்து விட்டு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதையும் நீங்க நிச்சயமா கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றி என்பதை உங்களால் அடையவே முடியாது. மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இல்லை என்றால் உங்களுடைய பணம் ரீதியாக எத்தனையோ நபர்கள் ஏமாற்றிக் கொண்டுமே தான் இருப்பார்கள். நீங்களும் ஏமாற்றிக் கொண்டுமே தான் இருக்க வேண்டும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய பணத்தை வெளியில் கொடுத்த பணத்தை எப்படி வசூலிக்க முடியுமோ அதனை மட்டும் நீங்கள் வசூலித்துக் கொள்ளுங்கள். அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடிந்து போதுமான அளவுக்கு அதுவும் ஒரு பக்கம் நன்மைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்முடைய கைக்கு வராது, அது அப்படியே பாதியில் நின்று கொண்டே தான் இருக்கும் என்று நினைத்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு சாதகமானதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அமைந்துவிடும்.
ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல அதுவும் மூத்த சகோதரர்கள் மூலமாக இருப்பவர்கள் தந்தை வழியில் எதிர்பார்த்த அல்லது உதவியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்துவிடும். அலுவலகத்தில் சலுகைகள் கிடைக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த சலுகைகளை நீங்க சரியா பயன்படுத்தணும். சரியா பயன்படுத்தினால் மட்டுமே அந்த சலுகைகளின் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் நிச்சயமா தேடி கொடுக்கவும் முடியும். அலுவலகத்துல சலுகைகள் கிடைத்துவிடும். வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லையானது விலகிவிடும். விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து அதுவும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் தேடி கொடுக்கும். அதே போல குடும்பத்திலையும் ஒரு நிலைத்தன்மையானது உருவாகிவிடும். ரிஷபம் ராசிக்காரங்களின் மிகப்பெரிய ஒரு ஆசை குடும்பத்தில் அமைதியும் நிலைத்தன்மையும் எப்பொழுதுமே நிலவ வேண்டும் என்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஆசையாகவே இருந்து கொண்டே இருக்கும். அதற்காக நான் என்னனாலும் செய்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். என்னனாலும் என்றால் எந்த விதமான கடின உழைப்புக்கும் எந்த விதமான செயலுக்கும் நான் ஈடுபடுவேன் என்கிற அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்க ஆரம்பிக்கும். உறவினர்களால் ஏற்பட்ட குழப்பங்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடையேயான புரிதல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்கி அதுவும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இதுவரை அடிக்கடி மாறிக்கொண்டிருந்த குடும்ப சூழ்நிலை இனிமே உறுதியான பாதைக்கு வந்துவிடும். அதனால உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கவும் செய்யும். வீட்டில் எடுக்கப்படும் முடிவுகள் அனைவரின் ஒப்புதலுடனும் நடைபெற ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்கும் சூழ்நிலை உருவாகவும் செய்யும். பல ஆண்டுகளாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த மன அமைதி உங்களுடைய வீட்டிற்குள் நிலை பெறக்கூடிய ஒரு காலமும் இதுவாகத்தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல இந்த ரிஷபம் ராசிக்காரங்க உங்களுடைய ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் நீங்கள் எப்போதுமே வாழ்க்கையில ஒரு சத்திரத்தன்மையையும் நிதானமான வளர்ச்சியையும் குடும்ப பாதுகாப்பையும் தேடக்கூடிய ஒரு நபர்களாகவே இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்துல நிலைத்தன்மை என்பது இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உருவாகிவிடும். ரிஷபம் ராசியினருக்கு எப்போதுமே குடும்பத்தில் ஒரு பாதுகாப்பற்ற தன்மையோ அல்லது அடிக்கடி ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத சில விஷயங்களுக்கு உங்களை தள்ளிவிட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் எதையும் செய்ய முடியாமல் நீங்க பட்ட அவமானங்களும் கஷ்டங்களும் உங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். ஆனா இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் நினைத்ததை விட அது ஒரு படி அளவுக்கு நன்மைகளை மட்டுமே தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். குடும்பத்துல ஒரு நிலையான அமைதியான சூழல் உருவாகும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ சண்டைகள் அனைத்துமே பலமடைந்து விட்டு